अस्मद्गुरु परमगुरु निधिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमातीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन् धाम जयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஆச்சாரியரை சூது விடக்கூடியதான பாசுரத்தை நாம் அனுபவிக்கிறோம். இதுக்கு பிரகரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சுவாமி தேசிகன் இங்கே இருக்கிறவா எல்லாருக்கும் இந்த சம்சார சாகரத்தை விட்டு வைகுண்ட லோகத்தில் போய் எம்பெருமானோட கலந்து நிரதிசய ஆனந்த அனுபவம் பண்ணணும் அப்படின்ற மார்க்கம் ஸ்ருதியில் சொல்லப்பட்டது. பக்தி பிரபத்தி, அந்த பிரபத்தி மார்க்கம் எல்லாருக்கும் உண்டு அப்படின்றத சாஸ்திரங்கள் சொல்லியிருக்குது. அதை ஸ்பஷ்டமாக சுவாமி தேசிகன் தன்னுடைய கிரந்தங்களில் நமக்கு சொல்லி எடுத்து காட்டுறார். அதனால்தான் சரணாகதி சாஸ்திரம் முன்னெல்லாம் காட்டிலும் இப்போ சரணாகதி பகுவாக அனுஷ்டிக்கிறதுக்கு காரணம் அந்த சுவாமி தேசிகனுடைய கிரந்தம்தான். அந்த கிரந்தத்தினுடைய பிரச்சாரம் நம்முடைய பாக்யவசாத்து இப்போ இந்த காலத்தில், அதாவது அந்த காலத்தில் அவாவா ஞானானுஷ்டானங்கள் வைராக்கியங்கள்லாம் நிறைஞ்சி இல்லை ஓரளவுக்கு பெற்று அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணான். இப்போ நமக்கு ஞானமும் கிடையாது, அனுஷ்டானமும் கிடையாது, வைராக்கியன்றது அடியோடு கிடையாது. அப்படி இருக்கிற நாளில் இந்த தேசிகனுடைய சீசூக்தி தான் நமக்கு கை கொடுக்கறது. இல்லைன்னா அதுவே பண்ண முடியாது. அதில் தான் நம்மாழ்வார் சொன்ன பாசுரத்தை காண்பிக்கிறார். எம்மை சேர்விக்கும் வண்டுகளே ஈசர் விண்ணோர் பிரானார் மாசின் மலரடிக்கு எம்மை சேர்விக்கும் வண்டுகளே. என்னுடைய ஈசன் இருக்கானே சுவாமி, என்னை நியமிக்கக்கூடியவன் யார்? சாதாரணப்பட்டவனா? விண்ணோர் பிரான், விண்ணோர்கள் நித்திய சூரிகள் இருக்காளே, அவள்லாம் நித்திய சூரியகள்னு நித்தியமாக கைங்கரியம் பண்ணியிருக்காளே. எப்படி பண்ணுறா? அவன் உபகாரம் பண்ணுறதுனால பண்ணுறா. அவன் இவாள்லாம் நித்திய சூரியாக இருக்க கடவது, சம்சார சம்பந்தமே இல்லாத இருக்க கடவது, வைகுண்டத்திலே விகுண்ட தேசத்திலே வைகுண்டத்திலே இருக்க வேண்டியது அப்படின்னு இது பண்ணி அவனுடைய கைங்கரியத்தை இந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்க வேண்டியது அப்படின்னு அவன் சங்கல்பிச்சிருக்கிறதுனால்தான் அவளுக்கு அந்த கைங்கரியம் கிடைக்கிறது. அதனால் விண்ணோர் பிரானார், விண்ணோருக்கு என்ன இவன் உபகாரம் பண்ணணும்? அவள் தான் நித்திய சூரிகள் நித்தியமாக நன்னா இருக்காளே, சம்சாரம் இதெல்லாம் நமக்கு தான் இது வேணும் அது வேணும்னு பெருமாள் ஒன்றா மேலே உபகாரம் பண்ணிகிட்டே இருக்கணும். அவளுக்கு என்ன உபகாரம் அப்படின்னு இல்லை, அவள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பெருமாளுடைய சங்கல்பந்தான் காரணம். அதனால் அப்படி விண்ணோர் பிரானார் அப்படின்னு மாசின் மலரடிக்கு எம்மை சேர்விக்கும் வண்டுகளே, அவருடைய இது இல்லாத மாசு இல்லாத தோஷமில்லாத மலரடிக்கு எம்மை சேர்விக்கும் வண்டுகளே. அந்த வண்டுகளுக்கு என்ன இருக்குது? வீசும் சிறகால் பரத்தி. வண்டுகளுக்கு ரெண்டு இது இருக்குது, பக்ஷம் இருக்குது. அதாவது பக்ஷம்னா இறகுகள். அதனால் நீங்கள் பறக்கிறங்க. அது என்னது? ஞானமும் வைராக்கியமும். அந்த வைராக்கியம் தான் பக்தி, பக்தியினுடைய முக்தின நிலைமை தான் வைராக்கியம். அதனால் அனுஷ்டானம்ன்றது சரீரம். அதாவது ஞானானுஷ்டானம் அப்படின்னு ரெண்டு பட்சம்னு சொல்லுவாள். சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கேன் அந்த சப்தமும் இல்லைன்னு சொல்லலை. அதை விட்டுட்டு பக்தி வைராக்கியம்னு சொல்கிறாரே அப்படின்னு யோஜனை பண்ண வேண்டாம், சங்கிக்க வேண்டாம். அனுஷ்டானம்ன்றது ஞான கர்மங்கள் ரெண்டும் ரெண்டு சிறகு அப்படின்னு சொல்லுவாள். ஞான கர்மங்கள்னா அதாவது அந்த பக்தி முதிர்ச்சியினால் பண்ணக்கூடிய கர்மங்கள் அர்த்தம். அதாவது அந்த இடத்துல வரைச்சு அவள் பக்தி யோகம் பண்ணுறாளே அது.
நாம் பிரபத்தியோகம் பண்ணுறது. அது எதனால் வரும்? வைராக்கியத்தினால் வரும். பரமாத்மனி யோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி. பரமாத்மாவனிடத்தில் ஆசை வந்து மற்றது இடத்துலாம் விரக்தி வரும். அப்போ தான் அதை பண்ண முடியும். புரிஞ்சுதா? அதனால் அந்த கர்மா ஞான கர்மங்கள் பக்ஷங்கள்னு சாஸ்திரம் சொல்லிருக்குச்சே, ஞான பக்தியை இவர் சொல்கிறாரே, இது பொருந்துமா? அந்த பக்தி வைராக்கியம்னு வேறு சொல்கிறாரு, ஞான அனுஷ்டானம் நடுவில் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி ஞானானுஷ்டான வைராக்கியம்னு 3 எடுத்து ஒன்றை சரீர அனுஷ்டானம் நடுவில் இருக்கிறது, மீதி 2 அப்படின்னு சொன்னால் அங்கே கர்மம்னு சொன்னதுக்கு காரணம் என்னது அது அப்படின்னு சொன்னால், அது அந்த பக்தி மிகுதியினால் பண்ணக்கூடியதான கடைசியாக இந்த சரீரத்தோடு இருக்கிறவா நாம் பண்ண வேண்டிய காரியம். விசிஷ்ட அதிகாரியாக இருந்தால் பக்தி யோகம், ஒன்றும் இல்லாத அதிகாரியாக இருந்தால் பிரபத்தி யோகம். அந்த கர்மாவை அந்த இடத்துல சொல்லிச்சு, அது பறக்கக்கூடிய சாதனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான ஞானம் வேணும். எல்லாமே எம்பெருமான் தான். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் வாழ் தேவ சர்வம் யானே நீ என்னுடமையும் நீயே இத்தியாதிகளான சாஸ்திரங்கள்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது ஞானம். அதனாலே அந்த உயர்ந்த கர்மம், அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானமும் உயர்ந்த கர்மமும் அங்கே சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. சில இடத்துல ஞான கர்மங்கள் பக்ஷங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அதுதான் அர்த்தம். அதான் அது வைராக்கிய மிகுதியினால்தான் வரும் அந்த கர்மா. சரி, இங்கே நாம் சொல்கிறது அனுஷ்டானம்னு சொல்கிறது குழி முதல் கிரிசைகளான எல்லா காரியமும். அதான் பெரியோர்கள்லாம் நமக்கு முதல்ல அனுஷ்டானத்தை சொன்னான். அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவோம், சாப்பிட்ற விஷயத்தை எடுத்துக்குவோம். சின்ன குழந்தையா இருக்குச்சேவே சாப்பிட்றோம், கையால் மிண்டு சாப்பிடும், கையாலம்பாட சாப்பிடும், வலை கையால் சாப்பிடும், எடை கையால் சாப்பிடும், கீழே போடும், கீழே போட்டு வாரி சாப்பிடும். இப்படி குழந்தையா இருக்குச்சே பண்ணும். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் ஞானம் பெற்றா விட்டு என்ன பண்ணுவான், கையால் கீழே போட்டதை சாப்பிடாத, இடது கையால் சாப்பிடாத, அப்படிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் உபநயனாதிகள்லாம் ஆச்சுன்னா பரிசேஜனம் பண்ணி சாப்பிட்றது, கையெல்லாம் அலம்பிண்டு சாப்பிட்றது, அது இது அந்த மாதிரி நியமத்தோடு சாப்பிட்றதுலாம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பரமைகாந்தித்தனம் வந்ததுன்னா சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சா, அதாவது நாள் தூய்தல் அல்லா சோறு, பழைய சாப்பாடுலாம் சாப்பிடாது இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பதார்த்தங்கள் சாப்பிடக்கூடாதுன்றது இருக்குது. அந்த பதார்த்தங்கள்லாம் சாப்பிடாது இருக்குது. வாயிலால் வந்த சோறும் பிற வீட்டிலேருந்து பின் வழியாக எடுத்துன்னு வந்த சாதனங்கள்லாம் சாப்பிடாது இருக்கிறது. இப்படி இது ஆன உடனே இன்னும் கொஞ்சம் ஞானம் வந்த உடனே இப்படியே சாப்பிட்றதுல பல வகையாக. அதுக்கப்புறம் இன்னும் ஞானம் வந்ததுன்னா அக்னிஹோத்திர சமோவிதின்னு சொல்கிறது. எப்படி அக்னிஹோத்திரம் 2 வேளை தான் பண்ணணுமோ அதுபோல் சாப்பிட்றதையும் 2 வேளை தான் பண்ணணும். நான் தரா போஜனம் குறியாத்துன்னு சொல்லியிருக்குது. அது மாதிரி 2 வேளையை தவிர மீதி போது சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதில் உட்கட்டமாக ஒரு சாப்பிட்றதுலே எப்படி எத்தனை பருவா இருக்குது பாருங்கள், எவ்வளோ செய். தீயவர் கண் படும் சோறும் தீதர் சோறும். இத்தராள்லாம் பார்த்துட்டாள்னா, அதாவது இத்தராள்னா யார், பகவத் பக்தாள் அல்லாதவாள்லாம் பார்த்துட்டாள்னா சாப்பிடக்கூடாது. என்ன, மனுஷர் முதலானோர் மோந்த சோறும் ஆனால் மூந்து பார்த்த சாதமெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஞானம் மிகுதியினால அனுஷ்டானம் வருது. இன்னும் அனுஷ்டானம் ஏறுறது. ஆனால் எல்லாம் சாப்பிட்றது தான் வயிறு ரொம்பறதுக்காக. அந்த வயிறு ரொம்ப சாப்பிட்றது எதுக்காக, சக்தி வர்றதுக்காக. ஆனால் சாதாரணமாக சாப்பிட்றது எப்படி? அதனால் அனுஷ்டானம் ஞானத்துக்கு முன்னே அனுஷ்டானம் ஓணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஞானத்தினால இன்னும் சீர்மப்படுறது. அதுதானே, ஞானம் இருந்தாலும் இல்லாட்டாலும் அனுஷ்டானம் ஓணும். இல்லைன்னா சரீரம் நிற்காது சாப்பிடலைன்னா. அதுக்கப்புறம் ஞானம் வர 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 அதுக்கப்புறம் என்னாச்சு, மால் அமுது செய்யாமல் வந்த எல்லாம் பெருமாளுக்கு சாப்பிடாது, எதையுமே சாப்பிட்றது இல்லை, அப்படிலாம் இருக்குது. இப்படி அந்த வைராக்கியமெல்லாம் நன்னா வருது. அதனால் அனுஷ்டானம் நடுவில் ஞானம் வைராக்கியம், அதாவது பக்தியினுடைய மிகுந்த தன்மை வைராக்கியம். எம்பெருமானையே தொழுதுண்டு எம்பெருமானையோடவே
உறவாடிண்டு அவனுடைய பாகவத்தாளுடைய உறவாடு அதுதான். அதனால் ஆச்சாரியாலாம் எப்படி இது பண்ணிட்டு இருக்கா, பரநியாசம் பண்ணி மோட்சத்துக்கு போகிறா, இந்த ஞான கர்மங்கள்லாம் அவளுக்கு இருக்குது. அதான் ஞான வைராக்கியன்ற சிறகு இருக்குது. வீசும் சிறகால் பரத்தீர் விண்ணா. அதனால் விண்ணாடு நுங்கட்கள் இது விண்ணாடு உங்களுக்கு ரொம்ப சுலபம். ஏன்னா உங்களுக்கு ஞானம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது, அதான் தத்து அனுஷ்டானமும் இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த ரெண்டு பட்சத்தினால் நீங்கள் பறக்கிறங்க. விண்ணாடு ரொம்ப சுலபமாக இருக்குது. அந்த விண்ணாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறங்க, பெருமாள் இடத்துல ஒரே ஒரு வார்த்தை பேசுகிறேங்க. ஒரு வார்த்தை இல்லை, அதான் என்ன வார்த்தை, துவயத்தை உச்சாரணம் பண்ணுறங்க. விண்ணாடு நுங்கட்கெளிது பேசும்படி. நீங்கள் பேசுகிறங்களை விண்ணாடு போகிறதுக்காக எம்பெருமான இடத்துல விஞ்ஞாபிக்கிறீங்களே, அன்ன பேசியும் போவது, அதை போல் எனக்காகவும் கொஞ்சம் பேசுங்க. எனக்கு சொல்ல தெரியாது, எனக்கு ஞானம் பக்தின்ற இதெல்லாம் இல்லை, ரக்கையெல்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த ரக்கையெல்லாம் கொண்டு என்ன பண்ணுறங்க, பெருமாள் இடத்துல பேசுகிறங்க, துவய உச்சாரணம் பண்ணுறங்க. அதனால் உங்களுக்கு நீங்கள் பறந்து உள்நாட்டுக்கு போயிடுறங்க. எனக்கு அதெல்லாம் இல்லை. அந்த துவய உச்சாரணம் பண்ணுறது எப்படி, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஃப்ளைட்டு பறக்கிறதுக்கு பெட்ரோல் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஏவியேஷன் பெட்ரோல் மாதிரி ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், அது புரியுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், எனக்காக நீங்கள் பேசுங்க. பேசும்படி அன்ன பேசியும் போவது என்னன்னு நாங்கள் அவாக்கு ஆச்சாரியால் கேள்வி கேட்கல, அந்த கேள்வி கேட்குற மாதிரி நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். நாங்கள் நீயே சொல்கிற ஞானம் அனுஷ்டானம் கர்மம் எல்லாம் இருக்குது, நாங்கள் உங்கள் பெருமாளோட சரணாதி பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம், அதனால் எங்களுக்கு கிடைக்கிறதுன்னுட்டு உனக்காக நாங்கள் பேசிவிட்டா உனக்கு என்ன இருக்குது, உன்னை எப்படி பெருமாள் கை கொள்ளுவான் அப்படின்னு சொன்னால், அந்த பெருமாள் எப்படிப்பட்டவன், நெய் தொடு உண்டேசும் படி. நெய்யை தொட்டு இப்படி வழித்து சாப்பிட்டான்னா எல்லோரும் ஆயிரலாம் நெய்யை திருவிட்டான் சாப்பிட்டுட்டான் அப்படி. இந்த இடத்துல இந்த பதப்பிரயோகத்தை தான் நாம் பார்க்கணும். ஆழ்வாருடைய பதப்பிரயோகம் சாதாரணமாக வெண்ணெய் களவு பண்ணுறத சொல்லுவாள். வெண்ணெய் களவு பண்ண சொல்கிற இடத்துல என்ன தாத்பரியம்னா, வெண்ணெய் திரண்டு வரக்கூடியது, போட்டு கடைஞ்சி எடுத்தா. அந்த மாதிரி இந்த சரீரத்துலேருந்து கடைந்தெடுத்த பதார்த்தமாக என்ன வரும், ஆத்மா வரும். அது வெண்ணஸ்தானம் கடைந்தெடுக்கிறதுனால. அதனால் இந்த ஆத்மாவை எம்பெருமான் விரும்புகிறான். இந்த ஆசிரியர்களுடைய திரவியத்தை பெருமாள் விரும்புகிறான். ஆசிரியர்களுடைய திரவியம் இந்த சக்கையான சரீரம் இல்லை, அந்த ஆத்மா தான். அதனால் ஆத்மா பெருமாள் விரும்புகிறான்றதுக்காக அந்த கடைந்தெடுத்த வெண்ணெய் போல இருக்கிறத ஆசிரித்த திரவியத்தை பெருமாள் உகக்கிறான்றதுக்காக, ஆத்மாவை உகந்து ஏற்றுக்கிறான்றதுக்காக வெண்ணெய்ன்னு சொல்லுவோம். சொல்கிற இடத்துல அது தாத்பரியம். இப்போ இந்த இடத்துல நம்மாழ்வார் இத்த சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார், நெய்யை சொல்லியிருக்கார். நெய்யை தொட்டு அந்த நெய்யை தொட்டு சாப்பிட்றது எதுனா, நெய் ஸ்நேகம். அப்படியே மற்றெல்லாம் ஒட்டக்கூடியது தான், வெண்ணெயெல்லாம் ஒட்டக்கூடியது தான், இருந்தாலும் நெய்யில் ஸ்நேகபாவம் அதிகம். நெய்யில் ஸ்நேகபாவம் அதிகம், அந்த ஒட்டுதல். அதனால் நெய்தோட எம்பெருமான் அந்த ஸ்நேகபாவத்தை நம்ம இடத்துல பார்க்குறான். எம்பெருமானுக்கு நாம் மிகுந்த ஸ்நேகமாக, ஸ்நேகோமே பரமோ ராஜா அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பெருமாள் இடத்துல அந்த விஸ்வாசத்தோடு நாம் இருக்குமே, ஸ்நேகத்தோடு, அது ஒன்று போரும். அதனால் இந்த இடத்துல ஆழ்வார் என்ன சொல்கிறார், தான் எனக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட அந்த எம்பெருமான் ஸ்நேகத்தை பார்க்குறான். அந்த ஸ்நேகமாகிற வஸ்துவை எடுத்து சாப்பிட்றான். என்ன அதுவும் எப்படி நல்லா வழித்து சாப்பிட்றான். அதனால் அந்த பெருமாள் அப்படிப்பட்ட தன்மையாளனானதுனால எனக்கு அவனிடத்துல விஸ்வாசம் ஸ்நேகபாவம் இருக்குது. அதனால் நீங்கள் எனக்காக பேசுங்க, அதாவது சரணாகதி மந்திரத்தை எனக்காக நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. பேசும்படி அன்ன பேசியும் போவது, நீங்கள் பேசுகிறங்களே அதை போல் எனக்காகவும் பேசிட்டு நீங்கள் போங்க
என்னையும் எனக்கும் அந்த உபாய அனுஷ்டானத்தை பண்ணிட்டு போங்க. உபாய அனுஷ்டானத்தை என் விஷயத்தில் ஏற்றுப்பானா அப்படின்னா ஏற்றுப்பான். இதெல்லாம் இவ்வளோ தெரிஞ்சிருக்காருன்னா ஆழ்வார் நமக்கு சொல்லி காமிக்கிறேன். நெய் தொடு உண்டேசும்படி அன்ன செய்யும் எம்மீசர் விண்ணோர் பிரானார். நெய்யை வழித்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஏசராவனை அனமாதிரி காரியத்தை பண்ணுறான். அனமாதிரி காரியம் என்னதுன்னா, அதாவது இப்படி கர்மத்தினால நிபிடமாக இருக்கக்கூடிய ஆசாமியே இவன் பத்தியா எப்படி ஏற்றுக்கிறான். பக்தி யோகம்லாம் பண்ணாது இருந்துச்சு. பக்தி யோகம் பண்ணச்சே பெருமாள் இடத்துல அசஞ்சலமான பக்தியை வச்சுட்டு தியானம் பண்ணுறான். தியானம் பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாப்பங்கள்லாம் விலகி பெருமாள் இங்கே நம்ம ஹிருதயத்தில் குடிகொள்கிறதுக்கு வரான், நம்ம நினைவில் தோன்றான். அதனால பெருமாள் சாட்சாத்காரமாகறான். இது ஒன்றுமே இல்லை. நெய் எப்படி அந்த ஒட்டின்னு இருக்குதோ அந்த மாதிரி ஒட்டின்னு கையெல்லாம் உடம்பெல்லாம் ஒட்டி இருக்குது. அவன் எல்லாரும் ஏசுறான். அந்த மாதிரி இவன் என்ன பண்ணிவிட்டான்னு சொல்லிட்டு இந்த சரணாகதனுக்கு இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத விராத்திய துல்லியமாக இருக்கானே, விராத்தியனாகவே இருக்கானே, இவனெல்லாம் பெருமாள் கை கொள்கிறானே, இது என்ன? அதனால்தான் சில பேர்லாம் சரணாகதி பண்ணால் மோட்சம் உண்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பிரமிக்கிறான். அந்த நெய் தொடு உண்டே சும்படி அன்ன செய்யும் அதை போல காரியம் இது. அதாவது நெய்யை தொட்டு அது ஒட்டிண்டு இப்படிலாம் பண்ணச்சே இருக்கு. அதை மாதிரி கர்மத்திலேயே ஓழ்ந்துருக்கான். அவனை போய் இவன் கை கொள்கிறான் அப்படின்னு எல்லாரும் ஏசும்படியாக இருக்குது. என்ன அநியாயம் அப்படின்னு அதுக்காக அவன் ஏற்று போடலை. அவன் சொல்லியிருக்கான், என்ன மாமேகம் சரணம் பிரஜா சர்வதன்மான் பரித்தியஜே அகந்தா சர்வ பாபேபியோ மோட்ச விஷயம் அதனால் பண்ண போகிறான். அதனால் பெருமாள் எப்படியான காரியம் பண்ணுறான், இந்த நெய்யை தொட்டு இதை ஒட்டிக்கக்கூடிய வஸ்துவை தொட்டு சாப்பிட்டுட்டு மற்றவாள்லாம் இவன் திருடி தின்னான்னு ஏசராளே அந்த மாதிரி ரீதியில் இவனை கர்மத்தில் நிபிடமாக இருக்கவனை எடுத்துக்கிறான் அப்படின்னு ஏசுறான். அதான் அதை போல் நெய் தொட உண்டேசும்படி அன்ன செய்யும் ஈஸ்வர் விண்ணோர் அதை போல் இருக்கிற காரியத்தை பண்ணுறான். அவன் யார்? எனக்கு ஈசன். இப்படிலாம் நான் இருந்தால் கூட ஏதோ ஒரு ரீதியில் என்னை ஏதோ என்னிடத்துல ஒரு இதை கண்டுபிடிச்சி நல்லதை கண்டுபிடிச்சி இசைவித்து என்னையும் தாளினை கீழ் இருத்துமமாலின் சரணாகதி பண்ணும்படி பண்ணுறான். அதனால் என்னை நியமிக்கிறான் இந்த சரணாகதி மார்க்கத்தில். எம் ஈஸ்வர் எனக்கு ஈசனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கர்மத்தோட வாழ்ந்துட்டுருக்கனோட அவன் கூட இருக்கானேன்றதுக்காக அவன் ஏதோ சாதாரணமானு நினைக்காத. விண்ணோர் பிரானார், அவன் விண்ணோருக்கெல்லாம் உபகாரம் பண்ணக்கூடியவன். அதனால் அவனுக்கு குற்றமில்லாத திருவடி மாசின் மலரடிக்கு. அதுக்கும் உதாரணம் சொல்கிறேன். தாமரை பூ இருக்க அது சேத்துல தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ ஜலம் வந்தாலும் அது சேத்துல அமுங்கி போயிடாது, மேலே வந்துடும் ஜலத்துக்கு மேலே. ஆன மாதிரி மாசில் மலரடிக்கு அது சேத்துல தான் முளைக்கும், சேத்துல தான் இருக்கும். ஜலம் நிறைய வந்துடுச்சுன்னா மேலே வந்துடும், ஒரு காலம் சேத்துல அழுந்தாது அது. ஆன மாதிரி அவனுக்கு தோஷம் இல்லாத இது. அதனால் இந்த சேரில் நான் பூசின்னு இருக்கனே பாப்பகர்மாவை நான் என்னோட அவன் சம்பந்திச்சா கூட அவன் மேலே போயிட்டே தான் இருப்பான். அந்த திருவடி மேலே போகிறது நானும் மேலே போயிட்டே இருப்பேன். ஆங்குவன் நரகத்தை அழுந்தும் போது அஞ்சேலன் அடியேனே அங்கே தாங்கு தாமரை என்ன பொன்னாரடி அப்படின்னு சொன்னார். நான் நரகத்தில் அழுந்த சமயத்தில் அங்கே தாங்குறான். தாமரை போன்ற பொன்னடியை வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த திருவடியை பற்றிவிட்டா நரகத்துக்கு போகாது, அப்படியே மேலே தாமரை பூ எப்படி மேலே இருக்குதோ அதே மாதிரி சேத்துல எழுதார். அதனால் மாசின் மலரடி கீழம்மை சேர்விக்கும் வண்டுகளே, இந்த பாசுரத்துக்கு அர்த்தத்தை பார்த்தோம். இதில் என்னென்னா நமக்காக ஆச்சாரியால் சரணாகதி மந்திரத்தை நமக்காக அவா உச்சரிக்கிறா. அதான் பேசும்படி என்ன பேசியும் போவது. நீங்கள் பேசினீங்களே உங்களுக்காக ஆன மாதிரி எங்களுக்கும் பேசுங்க அப்படின்னு. அதாவது ஆச்சாரியால் என்ன பண்ணுறான்றத பிரார்த்திக்கிற ரூபமாக பிரபந்தத்தில் நாயகனை பிரிஞ்ச தோழி நாயகன் வரையில் காத்துன்னு இருக்க முடியாமல் தூது விடுறா போல இங்கே அந்த பிரகரணமானதுனால நாம் ஆச்சாரியார்கிட்ட இந்த மாதிரி சொல்கிற மாதிரி அந்த பாசுரத்தை அமைச்சிருக்கார்.
வஸ்துஸ்திதியில் ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் போரும்னு சொல்கிறாளே, அதுக்கு தாத்பரியம் என்னென்னா இதுதான் தாத்பரியம். ஆச்சாரிய அபிமானத்தில் ஒதுங்கி இருந்தால் போரும்னு சொல்கிறா, சரணாகதியெல்லாம் பண்ண வேண்டான்னு. அப்படி அர்த்தம் பண்ணு. நாம் ஆச்சாரிய அபிமானத்தில் இருந்தால் இந்த மாதிரி ஆச்சாரியன் பண்ணி வைக்க போகிறார் நமக்கு. அவளுக்கு எப்படி சரணாகதி மந்திரத்தை பேசினாலோ விஞ்ஞாபித்தாலோ அதே மாதிரி நமக்கும் விஞ்ஞாபிப்பா. அதனால் நாம் போவோம் மோட்சத்துக்கு அப்படின்றது. சரி, மேலே நாளைக்கு போகிறோம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தோர்வே நமாதிண்டோபாதீனிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபுருஷதித்யதீசானபதா ஸ்ரீம் ஸ்ரீவத்சம்சலம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.